Okay, case scenario number 26. Actually, நான் வந்து case scenario 20 முடிச்சிட்டு டேரெக்டாக 26 வந்துட்டேன். ரீசன் என்னென்னா, ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலி 2 டவுட் கேட்டிருந்தாங்க கேஸ் scenario 26லேருந்து. ஸோ ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஐல் ஃபினிஷ் கேஸ் scenario 26, அதுக்கப்புறம் 21லேருந்து 25 போகலாம் அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ கேஸ் scenario 26 படிச்சிடலாமா? While auditing the consolidated financial statements of Gupta Industries Limited for the year 23-24, a manufacturing company whose financial statements are required to be prepared in accordance with Division 2 of Schedule 3 of the Companies Act 2013, C. Akshay Shah notices us under ஒவ்வொன்றும் ஒரு question. Okay, ஏ வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்க, பேரா ஏ என்ன சொல்லுதுன்னா, the notes to accounts in respect of consolidated financial statements disclose additional information pertaining to the holding company and its subsidiaries. It provides disclosures regarding the percentages of, actually இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னா கன்சாலிடேட்டட் நெட் அசெட்டை பற்றி ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறமா கன்சாலிடேட்டட் பிஎன்எல், கன்சாலிடேட்டட் பிஎன்எல் அப்படிங்கிறது வந்து நார்மல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான். அது வந்து கன்சாலிடேட்டட் பிஎன்எல் ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறமா அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்மை ப்ரொவைட் பண்ணணும். இந்த இடத்துல அவங்க எதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா, கன்சாலிடேட்டட் நெட் அசெட் இஸ் ஃபைன், ஓகே, கன்சாலிடேட்டட் பிஎன்எல் இஸ் ஓகே. ஆனால் அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்மை அவங்க வந்து ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சப்சிடரி கம்பெனி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் தான் அந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்மை நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஃபார் ஹோல்டிங் இவ்வளோ, சப்சிடரிக்கு இவ்வளோ. இது கரெக்டானு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் கன்சாலிடேட்டட் நெட் அசெட்ஸ் இருக்குல்ல, அந்த நெட் அசெட்ஸ் வந்து ஹோல்டிங் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, சப்சிடரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஒவ்வொரு சப்சிடரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் ஓகே. அதே மாதிரி கன்சாலிடேட்டட் பிஎன்எலும் ஓகே. ஆனால் அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்க்கு பதிலாக நீங்கள் டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் கொடுத்துருக்கீங்கன்றதான் இங்கே கேள்வி. சரியா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னா என்ன, அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னா என்ன? டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் ரெவென்யூ வருதா, தட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ன்னு வரும்ல, கோர் பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் வருதோ அதுதான் வந்து மெயினாக உங்களுக்கு வந்து கோர் ரெவென்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து அதர் இன்கம்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கோர் பிஸ்னஸ்லேருந்து இல்லாமல் மற்றதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட், ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்லேஷன்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸு, இல்லை அதர் தேன் கோர் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸு, நீங்கள் ஹெட்ஜ் பண்ணியிருப்பீங்க அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வரலாம். இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கமில் போடுவோம். ஸோ இந்த அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கமும் உங்களோட நார்மலான தட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு வந்து பிஎன்எல் வரப்போகுது. ஓகேவா? ஸோ பிஎன்எல் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் லைக் டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம். ஓகேவா? டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் இஸ் பிஎன்எல் ப்ளஸ் அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் எல்லாத்தையும் சேர்த்தா தான் உங்களுக்கு நார்மலாகவே வரப்போகுது. பிஎன்எல்லே அப்படி தான் வரப்போகுது. அப்படின்னும் போது நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல போய் டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னு போட்டால் என்ன பிரயோஜனம்? ஸோ நீங்கள் அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் தான் போடணும். ஸோ அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்மை தான் இந்த ஹோல்டிங்கும் சரி, சப்சிடரிஸும் சரி, அதில் இருக்க மைனாரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் உட்பட எப்படி அதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவங்களோட பர்சன்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த இடத்துல போடணும். அந்த மாதிரி போடாமல் விட்டது தான் இந்த இடத்துல மிஸ்டேக். ஸோ இங்கே வந்து கன்சாலிடேட்டட் நெட் அசெட் பிஎன்எல் ஓகே ஓகே, பட் நீங்கள் டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்மை நீங்கள் இந்த இடத்துல போடக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன போடணும், அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கமுடைய கான்ட்ரிபியூஷனை தான் வித் ரெஸ்பெக்ட் டு ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி இங்கே மென்ஷன் பண்ணணும். அதான் இங்கே மிஸ்டேக். ரெண்டாவது, இட் இஸ் நோட்டிஸ்டு பை ஹிம் that the financial statements of one foreign subsidiary included in the CFS are drawn up to 31st December. ஓகே, வெளிநாட்டில் 31st டிசம்பரோட வருஷம் முடியுது, அதனால் அவங்க அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க யூஎஸில். He feels it to be very weird because it's going to totally distort the picture. நீங்கள் இங்கே 31st மார்ச் வரைக்கும் உங்களோட பேரண்ட் கம்பெனி ரன் ஆகுது, அதை தவிர மற்ற எல்லா இந்தியன் சப்சிடரிஸுமே உங்களுக்கு வந்து அப்படி தான் வந்து இயரை க்ளோஸ் பண்ணுறாங்க மார்ச் 31st. பட் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இன்கார்பரேட் பண்ண ஒரு ஃபாரின் கம்பெனி உங்களோட சப்சிடரி கம்பெனி அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து 31st டிசம்பர் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ நான் என்னுடைய கன்சாலிடேஷன் பண்ணும்பொழுது அவங்களோட ஃபினான்ஷியல்ஸை 31st டிசம்பர் க்ளோஸ் ஆகிக்கலாம், அதோடு அப்படியே அடாப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை அதை 31st மார்ச் வரைக்கும் அதை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணி கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டால், இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிற மாதிரி சும்மா ஒரே ஒரு கம்பெனினா பரவாயில்ல. ஆனால் டாட்டா மாதிரி, ரிலையன்ஸ் மாதிரி பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, they'll be having around 100 or 120 or 130, 150 or 200 ஃபாரின் சப்சிடரிஸ் இருக்கும். இப்போ அவ்வளோ ஃபாரின் சப்சிடரிஸையுமே நீங்கள் வந்து மார்ச் 31st வரைக்கும் நான் ஃபினான்ஷியல்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், அதில் இருக்க எல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டு வர போகிறேன்னா இட்ஸ் கோயிங் டு பி டைம் கன்சியூமிங், இட்ஸ் நாட் ஃபீஸிபிள்.
அது பாசிபிளுமே கிடையாது. எப்போவுமே நம்ம வந்து யோசிக்கும் போது ஒரு 50 சப்சிடரிஸ் இருக்கா, இல்லை 2 சப்சிடரி தான் வந்து யூஎஸ் சப்சிடரி அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம யோசிக்கும் போது ரொம்ப கிராண்டாக தான் யோசிக்கணும். பிகாஸ் ரொம்ப மிகப்பெரிய அளவில் மல்டி லெவல் குளோபல் கோஆப்ரேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 100 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கும். அந்த 100 சப்சிடரி கம்பெனிஸுமே வந்து உங்களுக்கு ஃபாரின் சப்சிடரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டோட்டலாக வந்து யூ ஹேவ் லைக் 400 சப்சிடரிஸ், 300 இந்தியன் சப்சிடரிஸ் அண்ட் 100 ஃபாரின் சப்சிடரிஸ். அந்த 100 ஃபாரின் சப்சிடரிஸோட க்ளோசிங் டேட்டுமே மார்ச் கிடையாது. பட் மேக் ஷுர் தட் மார்ச் 31 இல்லைனாலும் 3 months தான் கேப் இருக்கலாம். டிசம்பர் டு மார்ச் இவ்வளோ தான் கேப் இருக்கலாம். அதுக்குன்னு 6 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி இயரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் அலௌட் இல்லை. பட் மேக் இட் லைக் 3 months இஸ் த மேக்ஸிமம் டைம் கேப் டிஃப்ரென்ஸ் தட் த இன் டேஸ் இஸ் அலோவிங். But apart from that, if the year is closing down by March 31st for the Indian that is Indian parent company, but அவங்களோட சப்சிடரிக்கு வந்து இயர் க்ளோஸ் டவுன் ஆகிறது டிசம்பர் 31st க்ளோஸ் ஆகிடுது அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கன்னா, நம்ம எப்படி வந்து நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே நார்மலான சினாரியோவில் நம்ம எப்படி வந்து சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி கணக்கில் எடுத்துப்போமோ அந்த மாதிரி அந்த சப்சிடரி இருக்கு இல்லையா, அந்த சப்சிடரி வந்து டிசம்பர் 31st அதோட உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் க்ளோஸ் ஆகிட்டாலும் 31st டிசம்பர்லேருந்து 31st மார்ச்சுக்குள்ளே அந்த 3 மாத இடைவெளியில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸ் எதாவது நடந்திருந்தால் அந்த எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸை மட்டுமாவது இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுங்கள், அதை மட்டும் ஆட் ஆன் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கன்சாலிடேட் பண்ணுங்கள் அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் ஆர்டினரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ அந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியலான ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதாக இருந்ததுன்னா, லைக் ஏதோ நடந்திருக்கு அது வந்து 5%க்கு மேலேயோ மோர் தென் 5% வந்து ப்ராஃபிட்ஸை பூஸ்ட் பண்ணியிருக்கல, ஏதோ ஒரு மெட்டீரியலான விஷயங்கள் அந்த டிசம்பர் 31st மார்ச் 31st இடைப்பட்ட காலத்தில் நடந்திருக்குன்னா அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் அக்கௌண்ட்ஸில் தெளிவாக படிப்பீங்க, அது இங்கே ஆடிட் டீச்சரோட வேலை இல்லை. பட் ஸ்டில் ஐம் ட்ரைங் டு டெல் யூ தட் டிசம்பர் 31st அண்ட் மார்ச் 31st இடைப்பட்ட காலத்தில் இந்த 3 மாதம் இருக்குல்ல, அந்த 3 monthஸில் ஏதாவது மெட்டீரியலான விஷயங்கள் நடந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா அந்த ஃபாரின் சப்சிடரியோட ஃபினான்ஷியல்ஸில் அதை மட்டும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கொண்டு வந்து இங்கே கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றபடி டிசம்பர் 31st க்ளோஸ் ஆகிற சப்சிடி கொண்டு வந்து கன்சாலிடேட்டே பண்ணக்கூடாது. அப்படிலாம் யூ கேன் ஈஸிலி கன்சாலிடேட், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? இந்த இதில் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராக்டிகபிள் சொல்கிறாங்களே. வாட் இஸ் நாட் ப்ராக்டிகபிள்? ப்ராக்டிகபிள்னா எனக்கு ஒரு 100 சப்சிடி இருக்குது, 100 சப்சிடியுமே 31st மார்ச் தான் முடியுது. ஃபாரின் சப்சிடிஸ் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து மார்ச் வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. இட்ஸ் வெரி டைம் கன்சியூமிங், இட்ஸ் நாட் ஃபீஸிபிள். ஆனால் அதெல்லாம் அந்த 100 சப்சிடிஸும் நான் வந்து மார்ச் 31 வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணேன்னா எனக்கு ரிப்போர்ட்டிங் டேட் இங்கே இந்தியாவில் ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ டு மேக் இட் மோர் ஃபீஸிபிள் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 3 months வரைக்கும் கேப் இருந்தால் ஓகேன்னு சொல்லிட்டு மெட்டீரியலான ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அதை மட்டும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சாலிடேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்னன்னா, டியூரிங் த இயர் 23-24 குட்வில் வந்து 50 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. ஓகேவா? குட்வில் வந்திருக்கு. அரைசன் அக்கௌண்ட் ஆஃப் த அக்வசேஷன், ஏதோ ஒரு சப்சிடி அவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்தில், அதனால் அவங்களுக்கு வந்து குட்வில் வந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வேறு எந்த இம்பேர்மெண்ட்டும் இல்லை. பேலன்ஸ் ஷீட் டேட் படி பார்த்தா தெர் இஸ் நோ இம்பேர்மெண்ட் ஆஃப் எனி குட்வில் அசெட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. பிசைட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஹவ் பின் மேட் இன் கன்சாலிடேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்ரா குரூப் இன்டெட்டட்னஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ஹார்மனைஸ் பண்ணுறது, இதுவும் நடந்திருக்கு. ஓகே. பேசிக்காக இல்லைன்னா 2 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று குட்வில் டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் லைக் பர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஒரு சப்சிடி நீங்கள் வந்து அக்வயர் பண்ணுறீங்கன்னும் போது அந்த டைமில் என்னெல்லாம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் இட் இஸ் அ பர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் கன்சாலிடேஷன். இன்ட்ரா குரூப் இன்டெட்டட்னஸ் வந்து வருஷம் இன்ட்ரா குரூப்பில் கடன் வாங்கிக்க போகிறாங்க, வருஷம் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டிங் பாலிசி ஃபாலோ பண்ண போகிறாங்க. கன்சாலிடேட் பண்ணும்போது நம்ம அதுக்காக ஹார்மனைஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஆல் த அக்கௌண்டிங் பாலிசிஸை ஹார்மனைஸ் பண்ணுவோம். இது எல்லா வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் தெர் இஸ் பேரா நம்பர் சியில் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் 3 lines வந்து இட் டாக்ஸ் அபவுட் பெர்மனெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். லாஸ்ட் 3 lines இட் டாக்ஸ் அபவுட் எவ்ரி இயர் ரொட்டீன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் தட் இஸ் கால்ட் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேரா டியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் இஸ் நோட்டிஸ்ட் பை ஹிம் தட் ஒன் சப்சிடரி வாஸ் அக்வயர்ட் ஆன் 15/6. ஓகே, மிடில் ஆஃப் தி இயரில் அக்வயர் பண்ணியிருக்காங்க, நோ ப்ராப்ளம். ஹீ இஸ் இன் அ dilemma as regards to the correctness of consolidation of its FS. கண்டிப்பாக இது கன்சாலிடேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வாங்குறீங்க, January 1st வாங்குறீங்க, மார்ச் 31 உங்களோட இயரே முடியுது, 3 மாதம் தான் அந்த கம்பெனி உங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது அக்வயர் பண்ணி 3 months தான் இருக்குது. இருந்தால் என்ன, குழந்தை பிறந்த 3 மாதம் தான் என்கிட்ட இருக்குது, அதோட இந்த வருஷம் முடிஞ்சிச்சு, அப்போ அந்த குழந்தை என்னோடது இல்லைன்னு தள்ளிவிட முடியுமா? அப்படிலாம் இல்லை.
ஸோ அதே மாதிரி தான் ஒரு பேரண்ட் கம்பெனி ஒரு சப்சிடரி கம்பெனி வந்து 40 நாள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபெப்ரவரி தான் வாங்குறீங்கன்னா கூட அந்த கம்பெனியை அந்த 2 monthsக்கான கன்சால்டேஷன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த டேட் ஆஃப் அக்வசிஷனில் அவங்களோட நெட் அசெட்ஸோட வேல்யூ என்ன, ப்ராஃபிட் என்ன, அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதுலேருந்து அந்த 2 monthsனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதை நம்ம கண்டிப்பாக கன்சால்டேட் பண்ணி தான் ஆகணும். இதில் தெர் இஸ் நோ என்ன சொல்கிறது, தெர் இஸ் நோ மாற்று கருத்து அட் ஆல். ஓகே, அடுத்தது லாஸ்ட் பேரல் என்ன கொடுக்கும், காரோ 2020. காரோ 2020 ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஃப் யூ ஆர் த பேரண்ட் கம்பெனி அண்ட் இஃப் யூ ஹேவ் லைக் 400 சப்சிடரிஸ், அந்த 400 சப்சிடரி கம்பெனிக்குமே காரோ தனித்தனியாக அவங்கவுங்க ஆடிட் ரிப்போர்ட்டில் அவங்கவுங்களோட செப்பரேட் ஆடிட் ரிப்போர்ட்டில் தனித்தனியாக காரோ இருக்கும். தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அடுத்தது என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த எல்லா சப்சிடரியும் ஒன்றா உங்களுக்குள்ளே சேர்த்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு காரோ இருக்கணுமான்னு கேட்டால், imagine having 400 subsidiaries and 400 audit reports of separate audit report already இருக்குது, அதில் காரோ இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கன்சாலிடேட் பண்ணும்போது நானும் ஒரு காரோவையோ இல்லை அந்த மாதிரி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள். இப்போ இம்பாசிபிள்ன்றதை விட அந்த டைம் வேஸ்ட் எதுக்கு கொடுக்கணும்? அதான் ஆல்ரெடி 400 சப்சிடரிஸ் இருக்குது, அந்த 400 சப்சிடரிக்கும் தனித்தனி ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது, தனித்தனியாக காரோ இருக்குல்ல. யாருக்காவது வேணால் அங்கே போய் பார்த்துக்க போகிறாங்க. கன்சாலிடேஷனை பார்க்க வரவங்க எதுக்காக இங்கே வராங்க அப்படின்னா, இந்த 400 சப்சிடரி ப்ளஸ் இந்த பேரண்ட் கம்பெனி இவங்களோட கூட்டுத்தொகை, ஓகே, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ, டோட்டல் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் தட் இஸ் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் எவ்வளோ, நெட் லாஸஸ் எவ்வளோ, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, இல்லை இதுதான் அவங்க பார்க்க வராங்க. எந்தெந்த சப்சிடரி எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது டுவர்ட்ஸ் ப்ராஃபிட், எந்தெந்த சப்சிடரி வந்து எவ்வளோ நெட் அசெட்ஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து இங்கே பார்க்குறதுக்கு வரோம், கன்சாலிடேஷனில் பார்க்க வரோம். ஸோ கன்சாலிடேஷனை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இங்கே காரோ வந்து எல்லாமே போடணுமானா அவசியம் இல்லை. ஸோ ஒரு 21 கிளாஸ் இருக்குது. 21st கிளாஸ் மட்டும் தான் சிஎஃப்எஸ்க்கு அப்ளிகபிள், மற்ற எந்த 20 கிளாஸுமே இங்கே யாருக்கும் அப்ளிகபிள் இல்லை. நம்ம அப்புறம் என்ன ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிஎஃப்எஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 21 கிளாஸில் 21st கிளாஸ் மட்டும் தான் சிஎஃப்எஸ்க்கு அப்ளிகபிள். பேலன்ஸ் இருக்க 20 கிளாஸ் நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த 400 சப்சிடரிக்கும் தனியாக 400 காரோ இருக்கும். இந்த பேரண்ட் கம்பெனிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பேரண்ட் கம்பெனி. அந்த பேரண்ட் கம்பெனியோட ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு ரிப்போர்ட் இருக்கும், ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும், இல்லை அதுக்குன்னு தனியாக காரோவாது இருக்கும். ஓகே, புரியுதா? இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து கன்சாலிடேட் பண்ணும்போது கன்சாலிடேஷனில் நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த கன்சாலிடேஷன் பொறுத்த வரைக்கும் 21 கிளாஸ் இருக்கா, கிளாஸ் நம்பர் 1 அப்படின்னு போட்டுட்டு இந்த கிளாஸ் நம்பர் 1ல் இந்த 400 சப்சிடரியில் எந்தெந்த சப்சிடரிலாம் கிளாஸ் 1ல் அட்வர்ஸ் ரிமார்க்கோ இல்லை குவாலிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனி பேரை போட போகிறீங்க. அதே மாதிரி கிளாஸ் நம்பர் 2ல் இந்த 400 சப்சிடரியில் எந்தெந்த சப்சிடரிலாம் அட்வர்ஸ் ரிமார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்க பேரை போட போகிறீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். யூஆர் டாக்கிங் அபவுட் கன்சாலிடேஷன், யூஆர் டாக்கிங் அபவுட் த 20 கிளாஸஸ். For each and every class, if there is any company which has failed in that class, in the sense like ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, அதில் பாஸ் மார்க் 40 மார்க்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 38 வாங்கி ஃபெயில் ஆகிட்றீங்கன்னா, உங்ககிட்ட 400 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 20 கிளாஸில் ஒவ்வொருத்தரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் எத்தனை குழந்தைங்க ஃபெயில் ஆயிருக்குன்னு பார்ப்பீங்கல்ல. அதே மாதிரி தான் கிளாஸ் 1 எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, அவுட் ஆஃப் 400 சப்சிடரிஸ் எத்தனை பேர் அட்வர்ஸ் ரிமார்க் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருக்குது அவங்கள எடுத்து போடுவாங்க. செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி. ஸோ 20 கிளாஸ்க்கு அதை போட்டு 21st கிளாஸ்க்கு சிஎஃப்எஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை படிக்கும் போதே உங்களுக்கு நான் இதில் இருக்க 5 பேராகிராஃபோட இம்பார்ட்டன்ஸு சொல்லிட்டேன். ஸோ இதில் ஆன்சர் மார்க் பண்ணுறது சட்டுன்னு முடிஞ்சிடும். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1. கன்சிடரிங் த டிஸ்க்ளோஷர் ஆஃப் ரொம்ப பெருசாச்சு. Considering the disclosure of additional information in the CFS as stated in para A. Para A என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த consolidated net assets, அதுக்கப்புறம் P&L, அதுக்கப்புறம் total comprehensive income கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, அங்கே other comprehensive income வரணும். அதனால தான் option 2 is correct. They say that the said disclosure is not proper as percentage of other comprehensive income along with the respective amount pertaining to holding and subsidies also required. அங்கே total comprehensive கொடுத்துருவாங்க, அது தப்பு. இங்கே வந்து other comprehensive தான் வேணும். ஸோ யூ நீட் கன்சாலிடேட்டட் நெட் அசெட்ஸ், அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் P&L, அதுக்கப்புறமா அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம். சரியா? நெக்ஸ்ட் ஒன். செகண்ட் கொஸ்டின் என்னது, வாட் ஷுட் பி ஆடிட்டர்ஸ் ப்ராப்பர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பர்சுவன்ட் டு தி சிச்சுவேஷன் ஹைலைட்டட் இன் para B. para Bல என்ன கேட்குறாங்க, அது வந்து ஒரு ஃபாரின் சப்சிடரியோட இயர் வந்து ஃபினிஷ் ஆகிறது வந்து December 31st முடியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, மேனேஜ்மெண்ட் அவங்களோட December 31st வெர்ஷன் என்ன முடியுதோ அதை எடுத்துக்கிட்டு Jan to March ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, சிக்னிஃபிகண்ட்டான ஈவெண்ட்ஸ் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா அதை மட்டும் உள்ளே வந்து ஆட் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சாலிடேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து
third option correct னு கொடுத்திருக்காங்க. அதாவது the auditor can accept the management's version. However, it is his duty to verify any adjustments have been made for the significant transactions and events occurring between அந்த 3 months நடந்த significant transactions and events or adjustments பண்ணதுக்கு அப்புறமா இப்படி consolidate அதை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்காகலாம் மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? third question, which of the following statement is correct in respect of goodwill and other matters described in the current scenario? Goodwill is a permanent adjustment. Other matters that have discussed, that is internal, that is intra company debt, indebtedness, ஓகே, அப்புறம் வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஹார்மனைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து எவ்ரி இயர் நடக்கக்கூடிய ருட்டீனான டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓகே ஓகே குட்வில் ரெப்ரசன்ஸ் கரண்ட் பீரியட் கன்சிடரேஷனா? தப்பு. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் குட்வில், இன்ட்ரா குரூப் இன்டெட்டட்னஸ், ஹார்மனைசிங் எல்லாமே ரெப்ரசன்ட் கரண்ட் பீரியடா? இதுவும் தப்பு. அதனால தான் சொல்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை. குட்வில்னா இட் ரெப்ரசன்ஸ் பெர்மனண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், வேறஸ் intra-group indebtedness, அப்புறம் harmonizing the accounting policies, it represents current period adjustments. அதனால தான் option C is correct. Okay, and then question number 4, which of the following statement is most appropriate regarding consolidation, okay, of financial statements of a subsidiary acquired on 15/6/23? நீங்கள் எப்போ அக்வயர் பண்ணுறீங்களோ அந்த அக்விசிஷன் டேட்லேருந்து உங்களோட இயர் எண்டிங் வரைக்கும் தான் நீங்கள் வந்து அதை கணக்கு பண்ணணுமே தவிர, போன வருஷத்தோட ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயர்லேருந்து எடுத்துக்கலாமா, இல்லை இந்த வருஷத்தோட இயர் எண்டை பற்றினா நம்ம கணக்கே பண்ணக்கூடாது. நம்ம எப்போ அந்த குழந்தைய தத்தெடுத்தமோ அந்த டேட்லேருந்து, அந்த கம்பெனி அந்த டேட்டில் நீங்கள் வந்து யூ அடாப்டட், யூ பாட் 60% ஆஃப் தட் கம்பெனி அப்படின்னும் போது அந்த டேட்லேருந்து தான் அது உங்கள் சப்சிடரி. அந்த டேட்லேருந்து அதை சம்பாதிக்கிற பணம் தான் உங்களுக்கு. ஸோ த ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை தட் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சப்சிடரி இஸ் இன்க்ளூடட் இன் த சிஎஃப்எஸ் ஃப்ரம் த டேட் இட் கெயின்ஸ் த கண்ட்ரோல் ஆஃப் த சப்சிடரி. From the date it gains the control of the subsidiary, and further such income and expenses should be based on the amounts of the assets and liabilities. And the assets and liability oda value நீங்க எந்த டேட்ல you have to எடுத்துக்கணும்னா on the acquisition date. அக்விசிஷன் டேட் அன்னைக்கு அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன இருந்துச்சோ அதை வச்சு தான் நீங்கள் இன்கமையும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டேட் அந்த கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணிங்களோ, கண்ட்ரோலில் கெயின் பண்ணிங்களோ, அந்த டேட்லேருந்து அதை நீங்கள் கன்சாலிடேட் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க. மற்ற இடத்துலலாம் என்ன மிஸ்டேக்னு பாருங்கள். மற்ற ஆப்ஷன்ஸில் த ஆடிட்டர் ஷுட் வெரிஃபை த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சப்சிடரி இன்க்ளூ சிஎஃப்எஸ் ஃபார் த கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் ப்ராஃபிட்டை? கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயருக்கு இங்கே நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. நம்ம வாங்கினதுக்கு லாஸ்ட் 3 monthஸில் தான் நம்ம வாங்கியிருக்கோம், இல்லை லாஸ்ட் 6 monthஸில் தான் நம்ம வாங்கியிருக்கோம்னா நம்ம எப்படி ஃபுல் இயருக்கு ப்ராஃபிட் எடுக்க முடியும்? எடுக்கவே முடியாது. ஓகேவா? அது தப்பு. அடுத்தது, the auditor should verify income and expenditure subsidiary are included CFS from the date it gains control. In the first point correct. And further such income and expenditure are based on the amount of the assets and liabilities recorded in the CFS on the preceding reporting date ல இருக்கக்கூடிய asset liability value நம்ம எடுக்க கூடாது. Asset liability value should be taken on the date of the acquisition, and the income and expenditure should be either from the date you gained the control. இதுதான் ரொம்ப முக்கியம். எந்த டேட்டில் நீங்கள் அக்விசிஷன் பண்ணீங்களோ அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் அப்போ தான் உங்களுக்கு assets and liabilities value நீங்கள் பார்க்கணும். இந்த இடத்துல இது கரெக்ட். assets and liabilities recognized in the consolidated financial statements at the acquisition date. இது கரெக்ட். இதில் தப்பு இல்லை, இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க பாருங்கள், கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயர் சொல்லிட்டாங்க. அதனால இது என்னது? திஸ் இஸ் ராங். ஓகேவா? அப்போ what is the correct option? இந்த இடத்துல பாருங்கள், they say what is the correct option? The correct option is this. What is the correct option? The auditor should verify that the income and expenditure of subsidiary are included in the CFS from the date it gains control. Okay, அதிலிருந்து தான் நீங்கள் வந்து income and expenditures எடுத்துக்கணும். And further such income and expenditure is based on the amount of the assets and liabilities recognized in the CFS at the acquisition date லேருந்து தான் assets and liabilities value எடுத்துக்கணும். அதனால தான் இது. Okay, so last question is 5th question. They talk about CARO. CARO 2020 பொறுத்த வரைக்கும் கிளாஸ் பை கிளாஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குமா கேட்டால் இல்லை. எந்தெந்த கிளாஸ் படி லைக் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன கிளாஸில் ஃபெயில் ஆகிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்தா போதும். ஓகேவா? அதனால தான் 4th ஆப்ஷன் இஸ் ரைட். ரிப்போர்ட்டிங் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ் டுகெதர் வித் பேரா நம்பர்ஸ், ஓகே, பேரா நம்பர்ஸ் of reports under CARO 2020 of auditors of such companies incorporated containing, இதுதான் இங்கே வந்து கீவேர்ட். சாரி, நான் பென் எடுக்கவே இல்லை அந்த பவுச்லேருந்து. ஓகே, ஓகே, என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த இடத்துல. See, those companies that has qualifications or adverse remarks for the clauses, 20 clause இருக்கு. இந்த 20 கிளாஸில் நீங்கள் ஒரு 4 கிளாஸில் அட்வர்ஸ் கமெண்ட் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் கம்பெனியோட நேமை போட்டு அந்த 4 கிளாஸோட பேரை போட்டுருவாங்க.
அதுதான், தட் இஸ் ஹவு யூ ரிப்போர்ட் ஃபார் த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். மற்றபடி எந்த ரிப்போர்ட்டிங் கிளாஸ் பை கிளாஸ் செப்பரேட் ரிப்போர்ட்டு காரோ ஃபார் ஸ்பெசிஃபைட் மேட்டர்ஸ் ஃபார் ஆல் த பேரண்ட் அண்ட் ஆல் த சப்சிடி, வேறு வேலை வெட்டி இல்லையா, அதெல்லாம் பண்ணவே முடியாது. It would be sufficient if report under காரோ in respect of standalone. சும்மா மொத்தமாக 400 காரோ இருக்குது, 400 காரோவையும் சும்மா பின்னாடி சேர்த்து வச்சுட்டா எனக்கு என்ன யூஸ்? நான் உட்காந்து 400 காரோவையும் படித்து நான் இன்ஃபர்மேஷன் எடுக்குவா? அதுக்கு பதிலாக ஒரு சிஎஃப்எஸை பார்க்க வரவங்க எதுக்கு வருவாங்க? இந்த கன்சால்டேஷன் வரவங்க காரோவில் ஓகே ஃபர்ஸ்ட் கிளாஸில் மொத்தம் 400 சப்சிடரியில் ஒரு 25 சப்சிடி கிளாஸ் 1லேயே அடி வாங்கிடுச்சா? போச்சு. ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டோட ப்ரெசன்டேஷன் போயிடுச்சா? அப்போ கிளாஸ் நம்பர் 1ல் எத்தனை பேர் மிஸ்டேக் பண்ண, கிளாஸ் நம்பர் 2ல் எத்தனை கம்பெனிஸ் வந்து அட்வர்சரி மார்க் வாங்கியிருக்காங்க, கிளாஸ் நம்பர் 3ல் எத்தனை கம்பெனிஸ் அட்வர்சரி மார்க் வாங்கியிருக்காங்க, இப்படி போடணும். அப்படி இல்லையா? கம்பெனியோட நேமை போட்டுட்டு அவங்க எந்தெந்த கிளாஸ்லலாம் அட்வர்சரி மார்க், சப்சிடி நம்பர் 1 எந்தெந்த கிளாஸ்லலாம் அட்வர்சரி மார்க், சப்சிடி நம்பர் 2 எந்தெந்த கிளாஸில் அட்வர்சரி மார்க், இப்படி போடணும். அதனால தான் சொல்கிறாங்க ரிப்போர்ட்டிங் ஆஃப் டீடைல்ஸ் ஆஃப் சப்சிடரிஸ் டுகெதர் வித் பேரா நம்பர்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அண்டர் காரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடி நம்பர் 1 இவங்க வந்து மொத்தம் கிளாஸ் நம்பர் 1, கிளாஸ் நம்பர் 8, கிளாஸ் நம்பர் 13 இது 3த்தில் அட்வர்ஸ் ரிமார்க்னா அந்த 3 ரிமார்க் போட்டுடணும். அடுத்தது சப்சிடி நம்பர் 2 என்னென்ன ரிமார்க், இப்படி போட்டுகிட்டே வரணும். இது போட்டால் தான் ஒரு கன்சாலிடேஷனை பார்க்க வர ஒரு ஆடியன்ஸ்க்கு ஓகே 400 சப்சிடினுடைய கன்சாலிடேஷனுடைய எஃபெக்டே இந்த காரோவில் தெரியும். ஓகேவா? வித் திஸ் ஐம் ஃபினிஷிங் ஆஃப் தி what is it case study number 26. In my next video I'm going to talk to you about like நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, that is 21 line 25 அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we'll proceed from 27. okay, this I have taken because one of my favorite students asked a doubt from case study 26லேருந்து she asked some doubt. ஸோ தனித்தனியாக ஒரு டவுட்டாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக why don't I handle case study number 26 ஃபஸ்ட் எடுத்துடலாமேன்றதுனால I have taken this. okay, எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து you can WhatsApp me. okay, thank you so much, have a nice day, bye bye.